Good evening, பிள்ளைகள். Good evening, பிள்ளைகள். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. ரைட், ஓகே. ரைட், ஸ்டார்ட் பண்ணிக்கணும் பிள்ளைகள். பிள்ளைகள் 2027 ஜியோகிராபி பிள்ளைகள். ஏற்கனவே உங்களுக்கு நான் வடிவா தெளிவுபடுத்தி இருக்கிறேன். ஜியோகிராபி பாடத்தை 3 பகுதியா 3 பிரிவா பிரிச்சு அந்த 3ஐயும் தனித்தனியா படிப்போம். சோ முதலாவது பிரிவு பௌதிக புவியியல் சொல்ற பிரிவு, 2வது பிரிவு மானிட புவியியல் சொல்ற பிரிவு, 3வது பிரிவு செய்முறை புவியியல் சொல்ற பிரிவு. ரைட், நீங்க ஜியோகிராபிய அட்வான்ஸ் லெவல்ல ஏ லெவல்ல எந்த டியூஷன்லயோ ஸ்கூல்லயோ இப்படி 3 பிரிவா பிரிச்சுட்டா எங்களோட பாடத்திட்டத்தின்படி படிக்க வேணும். அந்த வகையில நாங்க ஜியோகிராபிய 3ஆ பிரிச்சு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் இந்த மானிட புவியியல் செக்ஷன் நாங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணையில, செய்முறை புவியியல் செக்ஷன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணையில, பௌதிக புவியியலுக்குள்ள நாங்க முதலாம் தவணைக்குரிய பாடங்களை படிச்சு முடிச்சு கொண்டு வாரம் கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா. கிழமைக்கு 2 வகுப்பு தான் இப்பைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறேன். சில செமினார்கள் எக்ஸாம் பேட்ச் 2025 பேட்சோட அதிகம் பேப்பர்கள் செமினார்கள் அப்படின்றதால உங்கள அதிக கவனம் செலுத்த முடியல. ஆனாலும் அடுத்த மாதம் இன்னொரு வகுப்பு சேர்த்து 3 வகுப்புகள் உங்களுக்கு நான் ஒழுங்குபடுத்தி விடுவேன். ரைட், பௌதிக புவியியல் இப்ப நாங்க 3 பகுதியில பௌதிக புவியியல் மட்டும்தான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல முதலாவது செக்ஷன் புவியியல் அறிமுகத்தை பத்தி படிச்சோம். புவியியல் கற்கையை பத்தி படிச்சோம். புவியியல் கற்கை என்றா என்ன, ஜியோகிராபி பாடம் என்னன்னு முதலாவது படிச்சோம். 2வது பௌதிக புவியியலில் அடிப்படை கூறுகளை பத்தி படிச்சோம். நிலவுருவம், பாறை, சமுத்திரவியல், காலநிலையியல், உயிரியல், இப்படி பௌதிக புவியியலுக்குள்ள என்னென்ன பார்ட், என்னென்ன கொம்பவுண்ட்ஸ், என்னென்ன கூறுகள் இருக்குன்னு 2வது அலகு படிச்சோம். 3வது அலகு புவி தொகுதியை பத்தி படிச்சோம். புவி தொகுதிய 4 உப தொகுதிகளாக பிரிச்சோம். கட்கோளம், நீர்க்கோளம், வளிக்கோளம், உயிர்கோளம். இந்த 4 தொகுதியை பத்தி டீப்பா படிச்சோம். போன கடைசி வகுப்பு 2 வகுப்புல பூமியில உட்கட்டமைப்பை பத்தி படிச்சோம். புவியிட கட்டமைப்பு, பூமியில கட்டமைப்பு அடிப்படையில பூமியை 3ஆ பிரிச்சு படிச்சோம். புவியோடு, இடையோடு, கோள வகம், இப்படி 3 பகுதிகள் படிச்சோம். சோ அந்த வரிசையில எங்கட 5வது பாடம் பாறைகளை பத்தி படிக்க போறோம். பாறைகள் பிள்ளைகள், இந்த பாறைகள் படிச்சு முடிய 6வது கனியன்கள் சொல்ற அலகு படிப்போம். அதுக்கு பிறகு 7வது அலகு மண்ணுன்னு சொல்ற அலகு படிப்போம். அதுக்கு பிறகு பிள்ளைகள் நம்மட ஃபர்ஸ்ட் டைமுக்கு அகவிசை படிக்க வேண்டி இருக்கும் 8வது அலகு. ஆனால் இந்த மண்ணுன்னு சொல்ற அலகோட நான் நிப்பாட்டி போட்டு செய்முறை புவியியல் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா அது ஸ்டார்ட் பண்ணணும். பிள்ளைகள், இந்த செய்முறை புவியியல் ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள உங்களோட பள்ளிக்கூடங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இப்படி வகுப்பு நடக்கிறத தெரியப்படுத்தி அவங்களையும் அதிகமாக சேர்த்து கொள்ளுங்க. செய்முறை புவியியல் ஸ்டார்ட் பண்ண பிறகு கஷ்டமா போயிடும் அந்த வகுப்புகளுக்கு வரலாற்று. சோ எங்கட இன்றைக்கு நாங்க 1வது பாடம் முடிச்சிட்டோம். 2வது பாடம் 3, 4, 5வது பாடம் இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணி படிக்க போறோம். இந்த 5வது பாடத்துக்கு நான் நினைக்கிறேன் 2 வகுப்பு காணும் என்று நினைக்கிறேன். மிக இலகுவான, கொஞ்சம் பாடமாக்க வேண்டிய சில விஷயம் இந்த பாடத்துக்குள்ள வரும். ரைட், இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த நம்ம இந்த பாறைகள் சொல்ற பாடம், இப்ப நாங்க படிக்க போற பாறைகள் சொல்ற பகுதியில குறிப்பா நாங்க என்ன படிக்க போறோம்டா, முதல்ல இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. பாறைகள் சொல்ற செக்ஷன் சயின்ஸுக்குள்ளேயும் இருக்கு, அக்ரிகல்ச்சருக்குள்ளேயும் இருக்கு, ஜியோகிராபிக்காரனும் படிக்கிறாங்க. ஒவ்வொருத்தர் படிக்கிற அளவுகள், விவரமா படிக்கிறது, விரிவா படிக்கிறது வித்தியாசம். நாங்க இந்த பாறைகளுக்குள்ள என்ன அதிகமா படிக்க போறோம்னு சொன்னால், பாறைகள்ற ஃபோர்மேஷன், அதாவது பாறை எப்படி உருவாகும்,
அந்த உருவாக்கத்தை பத்தி படிப்போம். சோ பாறைகள்ல நாங்க படிக்க போற விஷயம், முதலாவது விஷயம் உருவாக்கம். இது படிப்போம். பாறைகள் எப்படி உருவாகும், சிம்பிளா படிப்போம். ரெண்டாவது படிப்போம் பாறைகள்ற டைப். பாறைகள்ற டைப் அப்படி என்றால் பாறைகள்ற வகை. என்ன வகை வகையான பாறை இருக்கு, விதவிதமான பாறைகள் இருக்கு, வகை வகையான பாறை இருக்கு. சோ பாறைகள்ற வகையை பத்தி படிப்போம். என்னென்ன டைப்ல பாறைகள் இருக்குன்னு படிப்போம். அடுத்தது மூணாவது படிப்போம் கேரக்டர்ஸ். கேரக்டர்ஸ் அதாவது இயல்புகள். பாறைகளுக்கு இயல்பு இருக்கும். சில பாறை நல்ல ஒயிட் கலரா இருக்கும், சில பாறை கருப்பு கலரா இருக்கும், சில பாறை டக்குனு உடையும், தண்ணியில கரையக்கூடிய பாறையும் இருக்கு. சுண்ணாம்பு பாறை தண்ணியில கரையும், சில கருங்கல் கரையாது. சோ பாறைகள்ற பண்புகள், இயல்பு அல்லது பண்பு, கேரக்டர்ஸ், பண்புகள். சோ இதைத்தான் படிக்க போறோம். உண்மையிலேயே சயின்ஸ்லயும் பாறைகள் இருக்குது. அவங்க படிக்கிறது பாறைகள்ற கொம்பவுண்ட்ஸ், அதாவது கெமிக்கல் கொம்பவுண்ட்ஸ், அதுகளை தான் படிப்பாங்க. பாறைகள் என்னென்ன கெமிக்கல் கனியங்கள் இருக்குது என்றுதான் அவங்க கூட படிக்கிறது. ஸோ நம்ம படிக்க போறது இந்த பாறைகள் தொடர்பாக. பாறைகள் எப்படி உருவாகும், அதோட ஃபோர்மேஷன்களையும், பாறைகள டைப், பாறைகள வகைகளையும், அந்த பாறைகள கேரக்டரையும் படிக்க போறோம். இதுல ஒரு சில விஷயம், இந்த பாறைகள வகை படிக்கும் போது பிள்ளைகள், எங்க நாங்க படிக்கிறது பாடசாலைகள்ல உங்களுக்கு படிச்சு தர போறது, அடுத்தது டியூட்டர்ல படிக்கும்போது கைடை பேஸ் பண்ணி தான் படிப்பிப்பாங்க. பாடத்திட்டம், ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டின்னு ஒன்று இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு படிச்சு தருவாங்க. அந்த ஆசிரியர் அறிவுரைப்பு வழிகாட்டியில இந்த பாறைகள் செக்ஷன் ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. ஆங்கில மீன் இப்படி பாறைகள், பல வகையான பாறைகள் இருக்குது. அதுல உதாரணமாக பசோல்ட் பாறை இப்படி எழுதியிருப்பாங்க, ஆங்கிலத்தை தமிழ்ல எழுதியிருப்பாங்க. பசால்ட் அல்லது பசோல்ட், இப்படி ஒரு வகையான பாறை இருக்கு. பசோல்ட் வகையான பாறை, பாறைகள் வகையில பசோல்ட் பாறைன்னு சொல்ற ஒரு வகையான பாறை இருக்கு. இது கைட்ல பசோல்ட் பாறைன்னு இருக்கும். ஆனால் பரீட்சைக்கு வரும்போது ஆங்கில சொல் பாறது கிடையாது, தமிழ் சொல் தான் வரும். அப்ப இந்த பசோல்ட் பாறைக்கு தமிழ் சொல் எரிமலை குழம்பு பாறை. எரிமலை குழம்பு பாறை, இதுதான் தமிழ். சோ எங்களுக்கு பரீட்சைக்கு வர்றது தமிழ் சொல் தான், ஆங்கில சொல் வர முடியாது. பிராக்கெட்டுகளை வேணா போடுவாங்க, ஆனால் நம்மட பாடத்திட்டங்கள் இருக்குது ஆங்கில சொல் இந்த செக்ஷனுக்கு மட்டும். ஸோ அதனால நான் வடிவா கவனமா ஒரு இடத்துல ஆங்கில சொல் வரும்போது இந்த பாறைகள் வகைகள் படிக்கும் போதுதான் அந்த சிக்கல் வரும். வடிவா சொல்லுவேன், அதுல தமிழ் இதுதான், அந்த தமிழை எழுத வேண்டி வரும். சரி, அப்ப மிக கவனமா, அநேகமா உங்களோட புத்தகங்கள் அவ்வளவு உள்வாங்கித்தான் இருக்கிறேன். சில விஷயம் அதுல விடுபட்டு இருந்தால் அதையும் நான் சொல்லுவேன், உள்வாங்கி கொள்ள வேணும். ரைட், ஓகே. இப்ப முதல் வகை பாறைகள். இந்த பாறைகள்ற ஃபோர்மேஷன், பாறைகள்ற டைப், பாறைகள்ற கேரக்டர்ஸ், அதாவது பாறைகளுடைய உருவாக்கம், பாறைகளுடைய வகை, பாறைகளுடைய பண்பு. இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் முதல்ல பாறை என்றா என்னங்கிறது பார்ப்போம். பாறை என்றா என்ன, அதாவது பாறை என்றா என்ன, அல்லது பாறை எப்படி உருவாகும். சிம்பிளா, பாறை என்னென்று உருவாகும் அல்லது பாறை என்றா என்ன, ரெண்டும் சேம். பிள்ளைகள், உலகத்துல இருக்கிற சட பொருட்களை ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் சயின்ஸ் ரீதியா. உலகத்தில் இருக்கிற சடப்பொருள், சடப்பொருள் மீன் தொட்டு பார்க்கக்கூடிய பொருட்கள், கண்ணால பார்க்கக்கூடியது, தொடக்கூடிய பொருட்கள் சடப்பொருள். தண்ணி, மண், இது சடப்பொருள். நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, இதெல்லாம் சடப்பொருள். ஸோ உலகத்தில் இருக்கிற எல்லா சடப்பொருளையும் சயின்ஸ் ரீதியா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று உயிருள்ள பொருள், அத அந்த உயிருள்ள பொருட்கள்ற எச்சங்கள், எச்சங்கள் அத சொல்றது சேதன பொருள் சொல்றது. சேதன பொருள், சேதன பொருள் சொல்லும் போது உயிருள்ள பொருட்கள்ற எச்சம், அதாவது தாவரங்கள்ற எச்சம் பிளஸ் விலங்குகள்ற எச்சம். இந்த தாவரங்கள்ற எச்சம், விலங்குகள்ற எச்சங்களை சேதன பொருட்கள், சேதன எச்சங்கள் சொல்லுவோம். நாங்க படிச்சிருப்போம் சின்ன வயசுகள்ல சயின்ஸ்ல. இன்னொன்று சொல்லுவாங்க அசேதன பொருள், அசேதன பொருட்கள். இப்ப நீர்
ஒரு அசேதன பொருள், மண் ஒரு அசேதன பொருள். நீர் எடுத்து பார்த்தால் அதுல ஒரு விலங்கு, செத்த விலங்குட உடல் பகுதி கரைஞ்சிருக்கலாம். ஆனா நீர் அசேதன பொருள், சேதன பொருள் கரைஞ்சிருக்கலாம். மீன் அது நீர் அசேதன பொருள். சோ உலகத்தில் இருக்கிற சடப்பொருளை ரெண்டா பிரிக்கலாம், சேதன பொருள், அசேதன பொருள். இது தெரியும் எங்களுக்கு. இந்த உதாரணமா அசேதன பொருளுக்கு நீர், மண் அதுகளை சொல்லலாம். இப்ப இந்த சேதன பொருட்களும் இந்த அசேதன பொருட்களும், இந்த ரெண்டு பேர், சேதன பொருட்களும் அசேதன பொருட்கள், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாறைகளை உருவாக்குவாங்க. சேதன பொருட்களாலும் அசேதன பொருட்களாலும் பாறைகள் உருவாக்கப்படும். இப்ப உதாரணமா இந்த தாவரங்கள்ன்ற எச்சம் இருக்கு. அந்த தாவரங்கள்ன்ற எச்சம் பெரிய காடுகள் அல்லது சேற்று நிலங்கள்ல வளர்ந்திருக்கிற தாவரங்கள் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மடிஞ்சிடும். இப்ப பெரும் காடுகள்ல பிள்ளைகள், ஒரு சில காடுகள் 200 வருஷம் இருக்குன்னு சொன்னார், 200-300 வருஷத்துக்கு பிறகு அந்த அவ்வளவு மரமும் அப்படியே உக்கி அப்படியே மண்ணில் விழும். அது அப்படியே உக்கி அது அடைஞ்சி அந்த தாவரத்துல இருக்கிற தண்டுகள், வேர்கள், இலைகள் இதெல்லாம் உக்கி உக்கி பல வருஷத்துக்கு பிறகு அது அடைஞ்சி ஒட்டி ஒட்டி அது பாறையா போகும். தாவரங்கள் பகுதிகள் உக்கி பல 1000 வருஷத்துக்கு பிறகு அந்த உக்குன்னு அந்த தாவரங்கள் அடையல் மண்ணுக்குள்ள அடைஞ்சு பெருசு பெருசா போய் 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 அது பாறையா போகும். உதாரணம் நிலக்கரி பாறை. இப்படி தாவர அடையல்கள் இறுகி உருவாகிற ஒரு பாறை. போக போகுது விவரமா வரும். விலங்குகள், இப்ப உதாரணமா கடல்ல இருக்கிற விலங்குகள் அந்த விலங்குகள் இறந்த பிறகு அந்த விலங்குகள், அதாவது உயிரினங்கள், மீன், நத்தை, நண்டு, இப்படியாப்பட்ட கடல்ல வாழ்ற உயிரினங்கள் இறந்த பிறகு அதோட உடல் பகுதி, அதுல முட்கள், வன்கூடுகள் அதெல்லாம் ஒரு இடத்துல தாழ்வான பகுதியில கடலுக்குள்ள போய் அடியில படிஞ்சு அது ஃபிட் ஆகி அது கல்லா போய் அது பாறைகளை விளைய வைக்கும். அப்படி தாவரங்கள்ற விலங்குகள்ற உடம்பும் இறுகி பாறைகள் வரும். உதாரணமா சொல்லலாம், சோக்கு பாறை, சுண்ணாம்பு பாறை, லைம்ஸ்டோன், சுண்ணாம்பு பாறை. அசேதன பொருளுக்குள்ள இரும்பு சொல்லலாம், இரும்பு அந்த மண்ணுகள்ல இருக்கிற இரும்புகள், தண்ணீர்ல கரைஞ்சிருக்கிற அந்த இரும்பு ஆக்சைட்டுகள் எல்லாம் அது ஒரு இடத்துல ஒரு பள்ளங்களுக்குள்ள நிறைஞ்சி அது இறுகி பாறையா போகும், இரும்பு ஆக்சைடு. சோ பாறை எப்படி உருவாகும் என்றால் சேதன பொருட்களும் அசேதன பொருட்களும் அந்த அவற்றின் மூலம் தான் பாறைகள் உருவாகும். இது எங்களுக்கு விளங்க பெரிய கஷ்டம் இல்லை. அப்ப சேதன பொருட்களாலும் அசேதன பொருட்களாலும் பாறைகள் உருவாக்கப்பெறும். ஓகே, அப்ப பாறைகள் உருவாக்கம் கதைக்கும் போது சேதன பொருட்களாலும் அசேதன பொருட்களாலும் பாறைகள் உருவாக்கப்படும். முதலாவது பாயிண்ட் இது. இரண்டாவது, அடுத்த விஷயத்தை இதோட சேர்க்க போறேன். இங்க பாருங்க வடிவா, பாறைகள் உருவாகிறதுல சில இந்த சேதன பொருள்களுக்குள்ள இருக்கிற சில மினரல்ஸ் சம்பந்தப்படும். மினரல்ஸ் மீன் கனியம், கனிப்பொருட்கள். உதாரணமா சொல்றேன், எங்களுக்கு பல கனிப்பொருட்கள் தெரியலாம். பொட்டாசியம், நான் நீங்க கேள்விப்பட்ட சில கனிப்பொருட்கள் சொல்றேன். பெல்ஸ்பார், குவாட்சைட், சயின்ஸ்ல நீங்க ஓஎல்ல படிச்சிருப்பீங்க. இப்படி கனிமங்கள், ஜிப்சம், தெரிஞ்ச சொல்றேன், கல்சியம், அடுத்தது சல்பர், ஜிப்சம், இதெல்லாம் மினரல்ஸ், கனியம். சோ இந்த கனியங்கள் ஜாயின் பண்ணி சேர்ந்து பாறைகள் உருவாகும். வெறுமனே சேதன அசேதன பொருட்கள் சேர்ந்து உருவாகிறது பாறைன்றதோட முடிக்க கூடாது. அடுத்த பாயிண்ட் முக்கியம். கனியங்கள் சேர்ந்து பாறைகள் உருவாகும். சில நேரம் ஒரு கனியத்தாலையும் பாறை உருவாகும். ஆனா இது அரிது. 2க்கு மேற்பட்ட கனியங்கள் ஒன்றா சேர்ந்துதான் பாறை உருவாகும். ஒரு பாறை எடுத்துக்கொண்டு போய் லேப்ல வச்சு உடைச்சு பார்த்தால் அதுல எக்கச்சக்கமான பல்வேறுபட்ட மினரல்ஸ் அந்த பாறையில இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ பாறைன்னு சொல்றது பல்வேறுபட்ட கனியங்களின் சேர்க்கையால ஆகி இருக்கும். ஒரு கனியத்தால உருவாகிற பாறையும் இருக்கு, அது அரிது. நாங்க படிச்சோம் பிள்ளைகள்,
எங்களுக்கு வடிவா தெரியும். அடுத்த பாயிண்ட்ஸை பாருங்க. புவியோட பத்தி எங்களுக்கு தெரியும். ஒரு பிள்ளைகளோட மைக்குகளும் கூட மெசேஜுகள் எல்லாம் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது. அதனால அது எனக்கும் கஷ்டமா இருக்கு. சில கேள்விகள் படிச்ச விஷயங்கள் மறுபடியும் இதுல தொடுசலா வரும்போது சில கேள்விகள் கேட்டுத்தான் நான் போறது. அதுக்கு மெசேஜ் பண்ண முடியாம இருக்குது. இன்னும் ஒரு சில கிழமைகள்ல அது நீங்க சந்தேகங்கள் கேட்கக்கூடிய மாதிரி, நான் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரி நம்மளோட வகுப்பை நான் மாத்துவேன். எங்களுக்கு புவியோட பத்தி தெரியும். புவியோட தடிப்பு தெரியும். மேற்பரப்புல இருந்து சமுத்திர பகுதிகளில் 5 கிலோமீட்டர், நிலப்பகுதிகளில் 60 கிலோமீட்டர். சோ இந்த புவியோடு இதோட பிள்ளைகள் நாங்க போன வகுப்புல விளங்கி கொண்டோம். எங்களுக்கு தெரியும் மேற்பரப்புல இருக்கிற புவியோடும் பிள்ளைகள் அதுக்கு கீழே இருக்கிற மேல் மூடியை பத்தி கதைக்கும் பிள்ளைகள். போன வகுப்புல நான் வடிவா சொன்னேன். நாங்க இவ்வளவும் இது புவியோடு, இங்க வடிவா பாருங்க பிள்ளைகள், கிரஸ்ட் புவியோடு, இது கீழே இருக்கிறது மேல் மூடி. இந்த மேல் புவியோடு ஃபுல்லா திண்மம். நான் இப்படி போட்டு காட்டுறேன். புவியோடு ஃபுல்லா திண்மம். புவியோட இயல்பே கடினமான பாறைகளால அது ஆக்கப்பட்ட ஒரு கடினமான பகுதி, திண்மமாக இருக்கும், எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடையோடு ரெண்டு வகையான, இடையோட ரெண்டா பிரிச்சுட்டோம். கீழே இருக்கிற கீழ் இடையோடுக்கு நான் வரையில மேல் இடையோட பத்தி கதைக்கிறேன். இந்த மேல் இடையோடு வித்தியாசமான ஒரு கேரக்டர். மேல் இடையோட மேல் பகுதி, ஒரு குறிப்பிட்ட மேல் இடையோட ஒரு குறிப்பிட்ட மேல் பகுதி பிள்ளைகள் திண்மமாக இருக்கும். இந்த ஓடு மாதிரி மேலிடையோட மேல் பகுதி திண்மமாக இருக்கும். மேலிடையோட கீழ்ப்பகுதி உருகுன தன்மையில இருக்கும். நாங்க இது போன வகுப்புல படிச்சோம். சோ அது அஸ்தினோஸ்பயர் அல்லது மென்பாறை கோள வகம் அல்லது நலிவு கோளம் நாங்க படிச்சோம். இந்த அஸ்தினோஸ்பயருக்கு மேல இருக்கிற இந்த துண்டு, இந்த அஸ்தினோஸ்பயருக்கு மேல இருக்கிற இந்த துண்டு பிள்ளைகள் நாங்க படிச்சோம் கட்கோள். ஏற்கனவே நாங்க 2 இடத்துல இது படிச்சுட்டோம். இப்ப 3வது இடத்துல அறிமுகப்படுத்தி கொண்டு வார கட்கோள். இன்னும் ஒரு சில இடத்துல இது வரும் கட்கோளம். சோ கட்கோளம்னு சொல்றது பூமியிட மேற்பகுதி. அதுக்குள்ள 2 பகுதி வரும், ஓடு வரும், மேல்முடி வரும். சோ கட்கோளம்ங்கிறத நன்றா புரிஞ்சு கொள்ள வேண்டும். புவியோடும் அதற்கு கீழ் காணப்படுகின்ற மேல் இடையோடும் சேர்ந்த திண்மமான பாறைகளால் ஆன கடினமான பகுதி கட்கோளம். பிள்ளைகள், இந்த கட்கோளம் 7 பெரிய உடைவுகளாக உடைஞ்சிருக்குன்னு சொல்லி படிச்சோம். அதெல்லாம் கட்கோள தகடுகள், புவி தகடுகள். இது அசையும், அதனால கட்கோளத்துல பல மாற்றங்கள் ஏற்படும். புவி தொகுதியில படிச்சோம். இருக்கட்டும், பிறகும் இது வரும். சோ இந்த புவியோடும் இன்னும் ஆழமா சொல்ல போனா கட்கோளமும் பல வகையான பாறைகளால உருவாகி இருக்கு. அல்லது புவியோட்டிலையும் கட்கோளத்திலையும் பல வகையான பாறைகளை காணலாம். இப்ப சிம்பிள் கவனிச்சு கொள்ள வேண்டும். பாறைகள உருவாக்கம் அல்லது பாறைகள் என்றால் என்னன்னு எங்களுக்கு கேள்வி வரும்போது 2027க்கு கண்டுபிடிக்க தெரியாம இருக்கும், தெரியாது. 2025 26 சொல்லுவாங்க. இப்ப மைக் ஆஃப் பண்ணிருக்கால, அவங்க கதை கேளாது. பாறைகள் என்றால் என்னன்னு கேள்வியோ அல்லது பாறைகளுடைய உருவாக்கம் என்னன்னு சொல்ற கேள்வியோ வந்ததென்றால் எங்கட கோகோஸ்ட் 3 பிள்ளைகள் இருக்கு, நீங்க மெசேஜ் பண்ணலாம். எத்தனை மார்க்ஸுக்கு வர முடியும்னு சொல்லுங்க பாப்போம். 2027 உங்களுக்கு தெரியா பிள்ளைகள். 2026 25ல கோகோஸ்ட் இருக்கிறீங்க, வெரி குட். அந்த சொல்றாங்க பாத்தீங்களா, 3 பேர் தான். 2 புள்ளிக்கு மேல வர முடியாது. அது அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். அந்த கேள்வி அனுபவம் வந்திருக்கு, பேப்பர் செஞ்சிருக்கிறாங்க. சோ 2027க்கு எங்களுக்கு தெரியாது, பிரச்சனை இல்லை. சோ பாறைகள் என்றால் என்ன அல்லது பாறைகள் உருவாக்கம் என்றால் என்ன? ரெண்டும் சேம் பிள்ளைகள், சேம். இந்த ரெண்டும் விட எழுதும் போது சிம்பிள். முதலாவது இந்த ஒரு பாயிண்ட்ஸையும் இந்த ஒரு பாயிண்ட்ஸையும் இந்த ஒரு பாயிண்ட்ஸையும் பார்க்க போறோம், எழுத வேண்டும். முதலாவது பாயிண்ட்ஸ் கவனிச்சு கொள்ளுங்க. சேதன மற்றும் அசேதன பொருட்களின் சேர்க்கையால் பாறைகள் உருவாகுகிறது. இவ்வளவுதான். இதெல்லாம் உங்களோட விளங்கப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விடயங்கள் நான் இதை சேதன பொருள் அசேதன பொருளை உங்களுக்கு காட்டுறக்காகத்தான் சொன்னேன். 2வது பாயிண்ட்ஸ், ஒரு வரி விட்டு அடுத்த பாயிண்ட்ஸ். பல்வேறுபட்ட
கணியங்களின் சேர்க்கையால் பாறைகள் உருவாகின்றன. இன்னும் திறமை இருந்தால் நீங்க எழுதலாம், ஒரு கணியத்தினால் உருவாகும் பாறைகளும் அரிதாக காணப்படுகிறது. எழுதலாம். மூணாவது பயிற்சி, புவியோடு மற்றும் கற்கோளம். பல வகையான பாறைகள் காணப்படுகிறது. புவியோட்டிலும் மற்றும் கற்கோளத்திலும் பல வகையான பாறைகள் காணப்படுகிறது. இவ்வளவுதான் பாறைகள் உருவாக்கும். சோ ஒரு விடயம் சிம்பிள், படிச்சு முடிச்சு, அவ்வளவுதான். பாறைகள் ஃபார்மேஷன் அல்லது வாட்ஸ் தி ராக்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ், ஃபார்மேஷன் உருவாகிறது. இவ்வளவுதான், கொண்டு படிச்சாச்சு. பெரிய விஷயம், கொஞ்சம் பாடமாக்குற விஷயம் இருக்கிறது. இவர் டைப் டைப் ஆஃப் ராக், பாறைகளின் வகைப்பாடு. இதுதான் கொஞ்சம் புது சொற்கள் வரும் உங்களுக்கு. சில ஆங்கில பாறைகள பெயர்களும் வரும், கடினமாக இருக்காது. சோ முதலாவது படிச்சுட்டோம். உங்களுக்கு வடிவா விளங்க வேணும் பிள்ளைகள். நான் திரும்ப திரும்ப சொல்றது, ஒரு பகுதி தலைப்பு போடுறோம் என்றால், பாறைண்டு தலைப்பு இன்றைக்கு போட்டோம் என்றால், அதுக்குள்ள என்ன படிக்க போறோம்ங்கிறது மண்டையில வந்துடணும் படிக்கிறதுக்கு முன்னுக்கு. அப்ப சர சர சரண்டு மலண்டு நமக்கு அது விளங்கி கொண்டு வரும். அப்ப பாறைகள்ல என்ன படிக்க போறோம்? பாறைகள்ற ஃபார்மேஷன் உருவாக்கம், பாறைகள்ற டைப் வகை, பாறைகள்ற கேரக்டர் பண்பு. அதுல ஒன்று படிச்சுட்டோம், ஃபார்மேஷன் ஆஃப் ராக்ஸ், பாறைகளின் உருவாக்கம் படிச்சுட்டோம். ரெண்டாவது பாறைகள்ற வகை, ரெண்டாவது பகுதிக்கு போய்க்கணும். பாறைகள்ற வகை, இதுதான் பெரிய பகுதி. அவன் நான் தனிய அதை மட்டும் போடுறேன். பாறைகள் வகை, பாறைகளின் வகை, இதுதான் கொஞ்சம் பெரிய விஷயம். பிள்ளைகள், பாறைகள்ற வகை என்று சொல்லும் போது நல்லா கவனிக்கணும். பல விடயத்தை வச்சு பாறைகளை வகைப்படுத்தலாம். இப்ப இப்படி இருக்கு, மனிதர்களை பால் அடிப்படையில ரெண்டா பிரிக்கலாம், ஆண்பால் பெண்பால். மனிதர்களை கலர் அடிப்படையில கருப்பின மனிதர், வெள்ளை இன மனிதர், மஞ்சள் மனிதர், பொது நிற மனிதன் இருக்கிறான், நாளா பிரிக்கிறான். பொதுவா மொழி ரீதியா எக்கச்சக்கமா பிரிக்கிறான். சோ அப்படி பாறைகளையும் பல விஷயத்தை வச்சுக்கொண்டு பிரிச்சு பல்வேறு ஆய்வுகள் படிப்புகள் இருக்கு. எங்களுக்கு இங்க பாறைகளை என்னத்தை வச்சு பிரிச்சு படிக்க போறோம் என்றால், பாறைகள்ற ஃபார்மேஷனை வச்சுதான் பாறைகள்ற வகைப்பாடு படிக்க போறோம். ஃபார்மேஷன் மீன் உருவாக்கம், உருவாக்கம், ஆங்கில சொல்ல ஈஸியா இருக்குனால சொல்றேன், ஆங்கில சொல்ல எங்களுக்கு தேவை இல்லை, சொல்லிக்கொண்டு வார. பாறைகள் உருவாகிற விதத்துல என்ன விதங்கள்ல பாறைகள் உருவாகும், அதை வச்சுக்கொண்டு பாறைகள்ற வகை படிக்க போறோம். உருவாக்கத்துக்கு வேற சொற்கள் சொல்லலாம். தோற்றம் பெறுறது, உருவாகிறது, தோற்றம் பெறுறது எல்லாம் ஒன்றுதான். சோ ஃபார்மேஷனை வச்சுக்கொண்டு ஒரு பாறை எப்படி உருவாகுதுன்னு வச்சுக்கொண்டு, அந்த பாறைகள் இப்படி ஒரு விதமா உருவானால் அது இந்த பாறை, இப்படி முறையில உருவானால் அது வேற பாறை, இன்னும் ஒரு முறையில உருவானால் இப்படி அது வேற பாறை. பாறைகள் உருவாகிற முறையில பாறையை வகைப்படுத்த போறோம். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். ரைட். பாறைகள் உருவாகிற முறையில பாறைகளை 3 வகையாக பிரிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க படிக்க போறோம். ரைட், நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். இங்க இப்ப இதான் நம்மட பாடத்துல பெரிய பகுதி. சோ பாறைகள் எப்படி உருவாகுதுன்ற அடி பார்த்தால் 3 விதங்கள்ல பாறைகள் உருவாக முடியும். பாறைகளுடைய உருவாக்கம் 3 விதத்துல உருவாக முடியும். அதனால 3 வகையான பாறைகள் இருக்கு. பாறைகள் உருவாகிற அடிப்படையில 3 வகையா இருக்கு. ஒன்று இக்னோனிக் ராக்ஸ் சொல்றது, அதாவது தீப்பாறை. தீப்பாறை இது நீங்க சயின்ஸ்ல அதுகள்ல படிச்சிருப்பீங்க. தீப்பாறை ஒன்று, தீப்பாறை இருக்கட்டும். இரண்டாவது செடிமெண்டரி ராக்ஸ், அடையல் பாறை. அடையல் பாறை. மூன்றாவது மெட்டமோர்பிக் ராக், அதாவது உருமாறிய பாறை. உருமாறிய பாறை. சோ உலகத்துல எந்த நாட்டிலையும்
பாறைகள வகை படிக்கும் போது இலங்கை மட்டும் இல்ல, ஜப்பானோ, அமெரிக்காவோ, இங்கிலாந்தோ, கனடாவோ எந்த நாட்டிலையும் பாறைகள வகை படிக்கும் போது மெயினா இதுதான் படிப்பாங்க. 3 வகையா பாறைகள் இருக்கு. அந்த பாறைகள உருவாக்கத்துல அடிப்படை. ஓகே, ரைட். 3 வகையான பாறைகள் இருக்கு. இப்ப நாங்க படிக்க போறது இன்றைய வகுப்புல இந்த தீப்பாறைய மட்டும், அதுவும் ஃபுல்லா படிச்சு முடிக்க 7 மண்டால் படிப்பு. தீப்பாறைய மட்டும்தான் படிக்க போறோம். சில நேரம் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், ஆனா மிக தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லி தருவேன். இந்த பாறைகள் நான் நினைக்கிறேன் 2 வகுப்புக்குள்ள முடிச்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறேன். அல்லது 3 வகுப்போ 2 வகுப்போ படிச்சு முடியும் போது, முடிஞ்ச பிறகு இந்த பாறைகள் செக்ஷன் நான் உங்களுக்கு மறுபடியும் ஒருக்கா திரும்ப நான் சில அட்டவணை மாதிரி இது தாண்டா இப்படி தாண்டு வடிவா ஆர்டர் பண்ணி உங்களோட மூளையில பதிய வச்சு கொள்ளுங்க. அதனால கவனமா நான் சொல்ற அந்த ஒழுங்குகளை கவனமா அப்படியே விளங்கி கொண்டு போகும். பிள்ளைகள் எந்த இடத்துல படிக்கிறேன்றாலும் பிள்ளைகள் ஒரு பாடமும் விடாம, ஒரு சொல்லும் விடாம பாடத்திட்டத்தை முழுக்க அப்படியே படிச்சு கொண்டு வர வேண்டும். சில இடங்கள்ல இப்படியும் பிரச்சனை இருக்கு. அவசரத்துல சில பாடங்கள் விடப்பட்டு படிக்காம போறதும் இருக்குது. சில இடங்கள்ல வித்துவ செருக்குக்காக, டியூஷன்ல போட்டிக்காக ஒரு செக்ஷன்ல, இப்ப பாறைகள் சொல்ற செக்ஷன் நம்மட பாடத்திட்டத்துக்கு உள்ளடங்கின விடயம்தான் வரும். பிள்ளைகளை அதிகமாக வித்துவத்துக்காக ஆசிரியர்கள் அதிகமான தேவையில்லாத வேற எங்கேயோ இருக்க நோட்ஸை கொண்டு சொல்ல முடியும். அது பயன்படாது, பிரயோசனம் இல்லை, சும்மா சில இடத்துல பிழையாகவும் போகும். அதனால கவனமா எவ்வளவு அளவான நோட்ஸ் தேவையோ அது முழுவதும் சரியா நான் உங்களுக்கு தந்திருக்கேன்னா கொஞ்சம் கவனமாக அதை படிச்சு கொள்ளுங்க. சோ இப்ப நாங்க தீப்பாறையை படிக்க போறோம். என்ன படிக்க போறோம் என்றால், இந்த தீப்பாறை எப்படி உருவாகும் தனித்தனியே படிக்க போறோம். உருவாக்கும் தீப்பாறை எப்படி உருவாகும், அதுக்கு பிறகு படிப்போம் இந்த தீப்பாறையை எப்படி வகைப்படுத்த. இந்த தீப்பாறை தானே படிக்க போறோம் பிள்ளைகள். இந்த தீப்பாறைய பிள்ளைகள் 4 கேட்டகரி அடிப்படையில திரும்ப ஒருக்கா வகைப்படுத்துவோம். 4 கேட்டகரி அடிப்படையில தீப்பாறையை மறுபடி வகைப்படுத்த போறோம். அப்ப உங்களுக்கு அது சிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும். தெளிவா என்ற தொனி, என்ற சத்தம், என்ற சொற்கள் புடிச்சு சரியா ஃபாலோ பண்ண கூடிய மாதிரி உங்களுக்கு இந்நேரம் இருக்கும் என்றால் சிக்கல் வராது. ஒரு பவர் இப்ப என்ற தொனி, என்ற எக்ஸ்பிளைன், நான் சொல்ற விதம் வேகமா அல்லது கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக இருக்கும்னா நீங்க இன்னொரு ஆசிரியரை, வேற ஆசிரியரை தேட முடியும் நேரடியா. என்ன அது பிரச்சனை இல்லை, விளங்குற மாதிரி இருக்க வேண்டும். ரைட். சில நேரம் என்ற தொனி பெரும்பாலான பிள்ளைகளுக்கு இலகுவான தொனின்னு பெரும்பாலான பிள்ளைகள் அதிகமா வாரது காரணம். சில நேரங்கள் ஒரு சிலருக்கு அது வித்தியாசமா இருக்கலாம். அப்படி இருந்தால் நீங்க இன்னொரு ஆளை புரிஞ்சு கொள்ள வேண்டும். சரியான டீச்சர் தேவை. ஜியோகிராபிக் ஏன்னு சொன்னால் அந்த செய்முறை புவியியல் எல்லா செக்ஷனும் விளங்கப்படுத்த வேண்டும். சிலர் விளங்கப்படுத்தும் போது அப்படியே மனசுல உங்களுக்கு அடுக்கி கொண்டே போகப்படும். அப்படி நான் சொல்றது இருந்தால் நீங்க நிச்சயம் உங்களுடைய இறுதி பரீட்சை வரைக்கும் நான் மட்டுமே காணும். அப்படி உங்களுக்கு வந்துட்டேன்டா, இல்லாட்டி இன்னொரு ஆசிரியர் எங்கேயாவது இருந்தால் அல்லது தேடி பிடிச்சு கொள்ளுங்கள். ரைட். பிள்ளைகள் இப்ப தீப்பாறைக்குள்ள என்ன படிக்க போறோம்? இந்த 3 வகையான பாறைகளை பத்தி தானே படிக்க வேணும். தீப்பாறை எப்படி உருவாகும், தீப்பாறையில வகைகள், அடையல் பாறை எப்படி உருவாகும், அடையல் பாறையில வகைகள், உருமாறிய பாறை எப்படி உருவாகும், அதுல வகை, அதோட மேட்டர் க்ளோஸ். ரைட். இப்ப நான் தலையங்கத்தை தனிய போடுறனே, பாறைய 3ஆ பிரிச்சாச்சு, அது எங்களுக்கு தெரியும். சோ முதலாவது போடுறனே தீப்பாறை. முதலாவது விஷயத்துக்கு போகும், தீப்பாறை. ரைட். முடிஞ்சா பிள்ளைகள் உங்களோட கையில நோட்ஸ் இருந்தாலும் முடிஞ்சா பிள்ளைகள் நான் சொல்றது பிள்ளைகள்கிட்ட இத நான் எழுதுற மாதிரி ஒரு ரஃப்பான ஒரு சிஆர் காப்பியை வாங்கி அந்த ஒவ்வொரு நான் போர்ட்ல எழுதுற அட்டவணை அடிக்கிற மாதிரி படங்குற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி அதை சொல்லி பாருங்க. அப்படியே மண்டையில மறக்க நோட்ஸ் இருக்குது இருந்தாலும் ஓகே. தீப்பாறை, தீப்பாறையோட ஆங்கில சொல் எங்களுக்கு எந்த காலத்திலையும் தேவைப்படாதான், அது பிரச்சனை இல்லை. இப்ப இந்த தீப்பாறைக்குள்ள போகும். முதலாவது இந்த தீப்பாறையில உருவாக்கத்தை பற்றி படிப்போம். தீப்பாறையில உருவாக்கம், ஃபோர்மேஷன், எப்படி தீப்பாறை உருவாகும், இதை முதல்ல படிப்போம்.
வா வா 1 minute வா. ஓகே பிள்ளைகள், அதாவது இங்க வடிவா பாருங்க பிள்ளைகள், இது இலகுவானது. இந்த இப்படி பார்ப்போமே, இதுதான் தீப்பாறைன்னு வைப்போம். ரைட், ஓகே இருக்கு. இதுதான் தீப்பாறைன்னு வைப்போம். இந்த தீப்பாறை எப்படி உருவாகுனதுன்னு பார்க்க போறோம். முதல்ல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், இந்த தீப்பாறையிட சோர்ஸ் என்னன்னு சொல்லி. இப்ப பிள்ளைகள் ரொட்டி எடுப்பமே, சாப்பிடுற ரொட்டி எடுப்பமே, ரொட்டியிட உருவாக்கத்தை பார்ப்போம்டா, ரொட்டி எதுல இருந்து உருவாகி இருக்குன்னு பார்த்தால் மா. ரொட்டியிட சோர்ஸ் மா, கோதமாடா. மாவுல இருந்துதான் ரொட்டி உருவாகுது. அது சோர்ஸ். ரொட்டியிட சோர்ஸ் மா. சோஸ் அண்டாடா தக்காளி சோஸ், டொமேட்டோ அந்த சோஸ் கிடையாதுடா. ரொட்டி எதுல இருந்து வந்ததுன்னா மாவுல இருந்தான் வந்தது. அப்ப நாங்க முதல்ல விளங்கணும், தீப்பாறை எண்ணத்துல இருந்து வந்தது. என்னால் தீப்பாறையை உருவாக்கு மா. மா என்னவாக நடந்து, மாக்கு என்ன நடந்து ரொட்டியா போகும் என்றால், மா சுடப்பட்டு அடுப்புல ரொட்டி கல்ல போட்டு வெப்பம் கொடுக்கப்பட்டு சூடாக்கப்பட்டு தான் ரொட்டியா போகும். மா சூடாக்கப்பட்டு ரொட்டியா போகும். இப்ப ரொட்டி கதை இல்லை, தீப்பாறை தான் கதை. என்ன பொருள் என்ன நடந்து தீப்பாறையா போகும், இப்படிதான் படிக்க போறோம். அடையல் பாறைக்கு படிப்போம், என்ன பொருள் என்ன நடந்து அடையல் பாறையா போகும், என்ன பொருள் என்ன நடந்து உருமாறிய பாறையா போகும். மா வெப்பப்படுத்தப்பட்டு ரொட்டியா போகும். அதே மாதிரி ரொட்டி கதையை விட்டுட்டு தீப்பாறை கதைக்கு போகும். சோ ரொட்டி மாவுல இருந்துதான் வந்தது. தீப்பாறை எண்ணத்துல இருந்து வரும் என்றால் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். மக்மாவுல இருந்துதான் இந்த தீப்பாறைகள் வரும். மாவுல இருந்து ரொட்டி வர மாதிரி மக்மாவுல இருந்துதான் இந்த தீப்பாறை வரும். இந்த மக்மாவை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியலாட்டி எந்த பிரச்சனையும் இல்லை. தீப்பாறை எப்படி உருவாகுதுன்னு விளக்குறதுக்கு மக்மாவை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டும். முதலாவது என்ன தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்றேன் மக்மாவை பத்தி. இது புவியிட மேற்பரப்பு. புவியிட மேற்பரப்புக்கு வடிவா பார்க்கும். புவியிட மேற்பரப்பு காட்டியிருக்கு. ஓகே, முதலாவது விஷயம், மக்மா கொஞ்சமா இருக்காது, கணக்க பெரிய பெரிய மக்மா தேக்கம்னு சொல்றது பெருசா இருக்கும், நான் விளங்கி கொள்றதுக்காக. சோ மக்மாவை பத்தி என்ன தெரிஞ்சிருக்க வேணும் என்றால், மக்மான்னு சொல்றது பூமிக்கு உட்பகுதியில இருப்பார். சரி, மக்மா என்ற ஆள் யார் என்றால் பூமிக்கு உள்ள இருக்கிற ஆள். ஓகே, அவரு எப்படியாப்பட்ட நிலையில இருப்பார் என்றால் திரவமாக இருப்பார், தண்ணி மாதிரி இருப்பார். மக்மா பூமிக்கு உள்ள இருப்பார், தண்ணி மாதிரி இருப்பார், சிகப்பு கடல் இருப்பார், அது தேவையில்லை. சோ மக்மா பூமிக்கு உள்ள இருப்பார், தண்ணி ஷேப்ல இருப்பார், அள்ளி எடுக்கலாம். ஏன் தண்ணியா இருக்கிறார் என்றால் இந்த மக்மா
பூமிக்குள்ள அதிகமான வெப்பம் இருக்கு. பிள்ளைகள், மக்மான்னு சொல்றது இரும்பும் சிலிக்கனும் பூமிக்குள்ள இருக்கிற சூட்டால உருகி தண்ணியா இருக்கிறதான் மக்மா. இரும்பும் சிலிக்கனும் மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான மினரல்ஸ் உருகி தண்ணி மாதிரி கிடக்கு பூமிக்குள்ளதான் மக்மா. புவியின் உட்பகுதியில் இங்க பாருங்க, திரவ நிலையில் காணப்படும் மக்மா குழம்பானது, திரவ நிலையில் காணப்படும் மக்மா குழம்பானது புவி மேற்பரப்புக்கு வரும். மேல வருவார் அவர். நாங்க பிறகு படிப்போம். இந்த மக்மா பூமிக்கு மேல வருதென்றால் என்ன காரணத்தால வரும், வந்தா என்ன நடக்கும்னு பிறகு படிப்போம். இந்த செக்ஷனுக்குள்ள இல்ல. இப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், மக்மான்னு சொல்ற விடயம் பூமியில உட்பகுதியில இருக்குது. அது திரவம், தண்ணி மாதிரி இருக்கும். அவரு வெளியே வருவார். எதால வெளியே வருவார்னால் புவியோட்டில் இருக்கிற கேப்புகளுக்கால வருவார், இடைவெளிகளுக்கால வருவார். இந்த புவியோட்டில் இருக்கிற கேப், இடைவெளிகளுக்கால வெளியே வருவார். ஓகே, இப்ப மக்மா வெளியே வந்துட்டான்னு வைப்போம். இந்த தீப்பாறை இன்னும் இருக்கட்டும். இந்த மக்மா வெளியே வந்துட்டான்னு வைப்போம். இப்ப வெளியே வந்துட்டா, வந்து கொண்டே இருப்பார். காவாய் தீவுல நம்ம வெடிச்சு மக்மா வந்து கொண்டே இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அண்மையில போன கிழமை பூமிக்கு உள்ள திரவ நிலையில காணப்படுற மக்மா புவி மேற்பரப்புட இடைவெளியால புவி மேற்பரப்புக்கு வரும். இப்ப இவர் உள்ள தண்ணி மாதிரி இருக்கிறதுக்கான காரணம், இங்க வெப்பம் கூட. எங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள், போன வகுப்புல படிச்சோம், பூமிக்கு உள்ள போக போக ஒவ்வொரு கிலோமீட்டரும் 25 பாகை செல்சியஸுக்கு வெப்பம் கூடும். சோ பூமிக்குள்ள மக்மா திரவமா இருக்கிறதுக்கு காரணம் அது வெப்பம் கூட இருக்குது அந்த இடத்துல. இப்ப மக்மா வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு வெப்பம் அந்த அளவு இல்லை, பூமியில மேற்பரப்புல வெப்பம் அவ்வளவு இல்லை. சோ திரவ நிலையில இருந்த மக்மா இந்த இடைவெளியூடாக வெளியே வந்த நுடைக்க என்ன செய்வார் என்று சொன்னால் குளிர்ச்சி அடைவார். குளிர்ச்சி அடைவார். புவியின் உட்பகுதியில் திரவ நிலையில் காணப்படும் மக்மா புவியின் இடைவெளிகளின் ஊடாக புவி மேற்பரப்புக்கு வந்து குளிர்ச்சி அடைந்து திண்ம நிலையாக மாற்றம் அடையும். சோ இந்த மக்மாடா வெளியே வந்து குளிர்ச்சி அடைஞ்சி கட்டியா போகும். அந்த கட்டியா போகுதெல்லாம் மக்மா குளிர்ச்சி அடைந்து அதுதான்டா தீப்பாறை. அதுக்கு ஏன் தீப்பாறைன்னு பேர் வச்சாங்கடா, இந்த உள்ள இருக்கிற மக்மாவை நெருப்பு தண்ணின்னு சொல்லுவாங்க, தீத்தண்ணி, அதனால அப்படி வச்சுட்டாங்க. சோ இங்க பாரு வடிவா, இங்க வடிவா பாரு கதைய. மா வெப்பமாகி ரொட்டி, சரி, மக்மா குளிர்வடைந்து தீப்பாறை, மக்மா குளிர்வடைந்து தீப்பாறை. 2021ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம் கேட்டிருக்கிறாங்க. இப்படி மக்மா குளிர்ச்சி அடைந்து உருவாகும் பாறை என்ன? தீப்பாறை. இப்படி கேள்வி கேட்டிருக்காங்க. மக்மா குளிர்ச்சி அடைந்து வந்து எந்த பாறை? இதெல்லாம் கேள்வியாடா, எவ்வளவு ஈஸியா கேட்கிறாங்கடா. சோ இப்ப கொஞ்சம் அழகான மொழி நடையில சொல்றேன்னு கவனிச்சுக்கோ. தீப்பாறையிட ஃபோமேஷன் அப்படி என்ன, தீப்பாறையிட உருவாக்கம் 2 மார்க்ஸுக்கு மேல தேவைப்படாது. மக்மாவை பத்தி கதைக்க போறோம். புவியின் உட்பகுதியில் திரவ நிலையில் காணப்படும் மக்மா புவி மேற்பரப்புக்கு வந்து, இதுல இடைவெளியை பத்தி கதைப்போம். புவியோட்டில் காணப்படும் இடைவெளிகளினூடாக புவி மேற்பரப்புக்கு வந்து குளிர்ச்சி அடைந்து தீப்பாறை உருவாகும். சோ இப்ப பாரு கதைய. இந்த கதை சிம்பிளா ஒரு வரியில முடிக்க போறோம். இந்த கதையை மக்மா குளிர்ச்சி அடைந்து தீப்பாறை, மக்மா வெளியே வந்து குளிர்ச்சி அடைந்து தீப்பாறை வர்ற. ஓகே,
இப்ப இன்னும் கொஞ்சம் வடிவா கவனிச்சுக்கோ. தீப்பாறையிட வகைகளுக்குள்ள போறோம். தீப்பாறையிட வகைகள் சின்ன சின்ன விஷயமா விளங்கி கொண்டு வாங்க. வகுப்பு ஃபுல்லா பாறை சொல்ற செக்ஷன் முடிய திரும்ப ஆர்டர் படுத்தி ஒழுங்குபடுத்தி மறுபடியும் ஞாபகப்படுத்துவேன். அப்ப கூட மைண்டுக்கு அது சிம்பிளா இருக்கும். பிள்ளைகள் இப்ப இப்படி இருக்கு, புவியிட மேற்பரப்பு இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் இங்க கவனிங்க. முடிஞ்ச அளவு பிள்ளைகள் வகுப்புலேயே விஷயத்தை உள்வாங்கி பாடமாக்க முடியுமா? விஷயத்தை வடிவா வகுப்புலேயே விளங்கி ஃபுல்லா கிளியர் பண்ணி கொள்ளு. முடிஞ்ச பிறகு உங்க டியூப் புத்தகத்தை பாரு. இப்ப இந்த மக்மா தானே இருக்கிறார், இவர் தானே மக்மா. இவர் வெளியே வந்து இறுகிதான் தீப்பாறை உருவாகுவார். இப்ப கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப மக்மா வெளியே வாரார் பிள்ளைகள். மக்மா வெளியே வாரார், உள்ள இருந்து வெளியே வாரார். என்னத்தால வெளியே வராத புறவு படிப்போம். இந்த வெளியே வார மக்மா பிள்ளைகள் புவிட மேற்பரப்புக்கு வந்த நுழைக்க குளிர்வடைந்து கட்டியா. இதுதான் தீப்பாறை. சோ இது தீப்பாறை எங்களுக்கு வடிவா தெரியும். இப்ப மக்மா உள்ள இருந்து பிள்ளைகள் அவர் அப்படி வெளியே வந்து கொண்டிருப்பார். பிள்ளைகள் உள்ள இருந்து வெளியே வந்து கொண்டிருப்பார். சில நேரம் அந்த அவர் வெளியே வாரதுக்குரிய சக்தி இருக்கு பிள்ளைகள். பூமிக்குள்ள நாங்க படிச்சோம், புவியிட உட்பகுதியில அமுக்கத்தை பத்தி படிச்சோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. பூமியில மேற்பரப்புல இருந்து உள்ள போக போக அமுக்கம் அபரிதமாக கூடிக்கொண்டு போகும். பூமியிட மத்தியில 1 சென்டிமீட்டர் பரப்புல 3.15 மில்லியன் கிலோகிராம் இவ்வளவு பயங்கர அதிகமான அமுக்கம் பூமியில சென்டர்ல இருக்குன்னு படிச்சோம். என்ன சோ பூமியில அமுக்கம் அதிகம் இருக்கிறனால தான் உள்ள இருக்கிற மக்மா வெளியே தள்ளப்பட்டு வெளியே வாரா. சில நேரம் பிள்ளைகள் மக்மா வரும்போது ஏதாவது கடினமான ஸ்ட்ராங்கான பாறைகள் இடையில வந்துட்டா, மக்மா உள்ள இருந்து இப்படி மக்மா வரும்போது பிள்ளைகள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாறைகள் இடையில வந்து தடுத்துட்டேன்னு சொன்னா, என்ன சொன்ன நாங்க படிச்சோம். ஒரு இடைவெளி ஒரு சொட்டான பகுதிகளால இந்த கேப்புகளாலதான் மக்மா வெளியே வராது. புவியோட்டுல அட்கோளத்துக்குள்ள ஏதாவது வெடிப்புகள் உடைவுகள் இருந்தா மக்மா வெளியே வரும். கடினமான பாறைகளுக்கு மக்மா வந்துட்டேன்னு சொன்னால் அந்த மக்மா தேடும் பிள்ளைகள் எங்கேயாவது ஒரு கேப் இருக்கான்னு தேடும், இடைவெளி இருக்கான்னு தேடுமா. அந்த மேல வரையில அது கடினமான ஸ்ட்ராங்கான பகுதி வந்துட்டு அப்படி இருக்கும்போது இந்த மக்மா என்ன செய்யும் சொன்னால் புவியிட பாறை படைகளுக்கு இடையில ஃபுல்லா போய் பூமியிலிருந்து ஒரு கொஞ்சம் கீழே போயிடும். அதுவும் இறுகிரும். பெரிய வெப்பம் இல்லையே, பூமிக்கு கிட்ட பெரிய வெப்பம் இல்லையே, இறுகிரும். சோ இப்படியும் தீப்பாறை உருவாகும். நல்லா கவனிக்க வேணும் கதையை. அப்ப தீப்பாறையிட சோர்ஸ் மக்மா தான். ஆனா தீப்பாறை உருவாகிற இடம் 2. ஒன்று புவியிட மேற்பரப்பு பிள்ளைகள், ஒன்று புவியிட மேற்பரப்பு கொஞ்சம் உள்ள. இவரை கண்ணால பார்க்கலாம், இவரை கண்ணால பார்க்க இயலாது. இது வடிவ விளங்க வேணும். இவரை கண்ணால பார்க்கலாம், இவரை கண்ணால பார்க்க முடியாது. பூமியில உட்பகுதியில் இருக்கிறார். சோ பூமிக்கு வெளியே மக்மா வந்து பாறை உருவானால் அந்த பாறைய வகையை சொல்றது தள்ளல் தீப்பாறை. தள்ளல் தீப்பாறை. இது வந்து தள்ளல் தீப்பாறை. மக்மா பூமிக்கு வெளியே வந்து உருவானால் அது தள்ளல் தீப்பாறை. வெளியே வராம பாறைகள் தடுத்தால் பாறைக்குள்ள மக்மா போய் அதுக்குள்ள கட்டியா போய் உருவானால் தீப்பாறை தான். இந்த தீப்பாறைக்கு பேர் தலையீட்டு தீப்பாறை. சோ தீப்பாறை அது உருவாகிற இடத்தை பேஸ் பண்ணி 2 டைப், 2 வகை. ஒன்று தள்ளல் தீப்பாறை. அப்படின்னா என்ன, புவிக்கு வெளியே வந்து உருவாகும். 2வது தலையிட்டு தீப்பாறை, பூமிக்கு உள்ள உருவாகும். நல்லா கவனிக்க வேணும் கதையை. சில நேரம் பிள்ளைகள் நல்ல ஆழத்துல கொஞ்சம் ஆழத்திலையும் மக்மா பதிவு செய்யப்பட்டுள்ளலாம். ஆழத்திலையும் பதிவு செய்யப்பட்டுள்ளலாம். இது தள்ளல் வெளியே வந்துட்டு, இது தலையீட்டு தீப்பாறை பூமிக்கு உள்ள. இதுவும் தலையீடு தான். பூமிக்கு வெளியே வரலாட்டி தலையீடு. வெளியே வந்தால் இப்படி
கண்ணால பார்க்கக்கூடிய மாதிரி வெளியே வந்தா தள்ளல் தீப்பாறை, வெளியே வராம பதிவு செய்யப்பட்ட தலையீட்டு தீப்பாறை. இப்ப இதுல சில நேரம் இந்த தலையீட்டு தீப்பாறை பூமிக்கு உள்ள உருவாகிற தீப்பாறை பூமியில இருந்து மேற்பரப்புல உருவாகி இருக்கும், சிலது கொஞ்சம் ஆழத்துல உருவாகி இருக்கும். சோ இங்க வடிவா பார்த்தால் இந்த தலையீட்டு தீப்பாறை ரெண்டா பிரிக்கலாம். இந்த தலையீட்டு தீப்பாறை ரெண்டா பிரிக்கலாம். இது ஒன்று, இது ஒன்று, பெரிய கஷ்டம் இல்லை. கொஞ்சம் மேற்பரப்புல ரெண்டுமே உள்ளதான் இருக்கு ராஜா. இதுவும் கொஞ்சம் உள்ளதான் இருக்கு பூமிக்குள்ள, இதுவும் உள்ளதான் இருக்கு. கொஞ்சம் மேலால தோண்டி பார்க்கக்கூடிய மாதிரி மேலால இதுல இருந்தால் இது இந்த மேலால இருக்கிறது கீழ் பாதாள தலையீட்டு தீப்பாறை. இத சொல்லணும், கீழ் பாதாள தலையீட்டு தீப்பாறை. உள்ள இருந்தாலே தலையீட்டு தீப்பாறை, கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச பகுதிகளில் உருவானால் கீழ் பாதாள தலையீட்டு தீப்பாறை. நல்ல ஆழத்துல உருவானால் அதை சொல்றது பாதாள தலையீட்டு தீப்பாறை. மாறி போற்றக்கூடாது, ஆழத்துல தானே, அப்ப அது கீழ் பாதாளம். நோ, மேலால இருக்கிறதா கீழ் பாதாளம். இது பாதாள தீப்பாறை, இது கீழ் பாதாள தீப்பாறை, இது பாதாள தீப்பாறை. சோ தலையீட்டு தீப்பாறை ரெண்டு வகையடா, கீழ் பாதாள பாறை, அடுத்தது பாதாள பாறை. பிள்ளைகள், இந்த பாதாள பாறைகள் கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இது சின்ன சைஸ்ல உருவாகும் பிள்ளைகள். இந்த பாதாள பாறை பிள்ளைகள் பெரிய பெரிய பிரம்மாண்டமான சைஸ்ல பெரிய பல சதுர கிலோமீட்டர் பகுதியில இந்த பாதாள பாறை இருக்கு. அப்படி பல சதுர கிலோமீட்டர்ல இந்த பாதாள பாறை பெரிய சைஸ்ல இருக்கிறத ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சில இடங்கள்ல பெதோலித் அல்லது பதோலித்துன்னு சொல்லுவாங்க. பதோலித்துன்னு சொல்லுவாங்க. பதோலித் இது இருக்கட்டும், இப்ப தேவையில்லை. சோ பாதாள தீப்பாறை சில இடத்துல கொஞ்சம் இருக்கும், சில இடத்துல பெரிய சைஸ்ல கண்ணக்கு பரம்பி இருந்தா அதை பதோலித்துன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு சொல், ஆங்கிலம் இல்லை, இது ஏதோ ஒரு சொல், பதோலித். இப்ப இமயமலையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் அதுல வேர் இந்த பதோலித்துல தான் ஃபிட் பண்ணப்பட்டிருக்கும். பெரிய மலைகள வேர் இந்த பதோலித்துல அப்படியே இருப்பாங்க, பார்த்துட்டான். சோ இப்ப இது விளங்கி இருக்கான்னு பாருங்க. சில நேரம் பிள்ளைகள் இப்ப இந்த மேற்பரப்புல இருக்கிற மண் அரிக்கப்பட்டு, இந்த மேற்பரப்புல இருக்கிற மண் அரிக்கப்பட்டு போயிட்டுன்னு சொன்னால் இந்த உள்ள இருக்கிற அந்த தலையீட்டு தீப்பாறை சில இடங்கள்ல தெரியுமா, மேல இருக்கிற மண் அரிக்கப்பட்டு போனா இது தெரியுமா? இது தெரியாது. இந்த தலையீட்டு தீப்பாறையில கீழ் பாதாள பாறை தெரியும். பிள்ளைகள், இதுக்கு மேல கணக்க வேணாம். நான் இப்ப சொல்ல போற பகுதி எந்த அளவுக்கு விளங்கி கொண்டீங்கன்னு பாருங்க. படிச்சு தந்த பகுதி ஒரு கொப்பியும் பார்க்க வேணாம், ஒன்னும் பார்க்க வேணாம். இங்க பாருங்க பிள்ளைகள், நான் இன்னைக்கு சொன்ன விஷயம் மிக மெதுவாத்தான் போய்கொண்டிருக்கிறோம். சோ நாங்க இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணோம், பாறைகள் சொல்ற பாடம் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். முதலாவது விஷயம், பாறைகளை பத்தி என்ன படிக்க போறோம்னு சொன்னா, முதலாவது பாறை எப்படி உருவாகும்னு படிக்கணும். அதுக்கு பிறகு பாறையிட வகை படிக்கணும். அதுக்கு பிறகு பாறையிட இயல்பு பண்புகளை பத்தி படிக்கணும். ஓகே, இந்த வகை படிக்கும் போதே பாறைகள பண்பும் படிச்சுக்குவோமா, அதோட சேர்ந்தே வந்துடும், படிச்சு கொண்டிருக்கிறோம் இப்ப. ஓகே, இப்ப பாறைகள உருவாக்கம் படிச்சோம். இதுக்கு கீழே பாறைகள உருவாக்கத்துக்கு கீழே உங்களுக்கு 3 பாயிண்ட் சொல்லி தந்தேன். ஒன்று, சேதன பொருள் அசேதன பொருள் சேர்ந்து உருவாகிறது பாறை. 2வது, கனியங்களால உருவாக்கப்படுறது பாறை. 3வது, புவியோடும் கற்கோளத்திலையும் கற்கோளத்திலையும் பல வகையான பாறை இருக்குன்னு பாறையோட உருவாக்கம் ஜஸ்ட் கொஞ்சம் சிம்பிள் படிச்சோம். பாறைகள வகைப்பாடுதான் இந்த பாடத்துல மெயினான பகுதி. நாங்க படிக்க தொடங்கிட்டோம். பாறைகள் உருவாகிற அடிப்படையில பாறைகளை 3 வகையா பிரிச்சுட்டோம். தீப்பாறை, அடையல் பாறை, மற்றது உருமாறிய பாறை, இப்படி 3 இருக்குது. இன்னும் இது பார்க்கல. சோ தீப்பாறை எப்படி உருவாகும்னு படிச்சோம். அவர் உருவாகிறது மக்மா தான் சோர்ஸ். மக்மா குளிர்வடைந்து தீப்பாறை உருவாகும். இது எங்களுக்கு தெரியும், தீப்பாறையோட உருவாக்கம் தெரியும். இன்னொன்று படிச்சோம், தீப்பாறையோட வகைப்பாட்டுக்குள்ள போயிட்டோம். அதாவது தீப்பாறை 2 வகை. ஒன்று தள்ளல் தீப்பாறை, இன்னொன்று தலையீட்டு தீப்பாறை. தள்ளல் தீப்பாறை என்ன, தலையீட்டு தீப்பாறை என்னன்னு தெரியும். தள்ளல் தீப்பாறை என்றால் இந்த 2மே மக்மாவால தான் உருவாக்கப்படும். தள்ளல் தீப்பாறை பூமிக்கு வெளியே வந்துடும், தலையீட்டு தீப்பாறை பூமிக்கு உள்ள இருக்கும். இந்த தலையீட்டு தீப்பாறைய
ஆழத்தின் அடிப்படையில 2ஆ பிரிச்சோம். மேலால இருந்தா மண் அரைக்கப்பட்டா தெரியும், அது கீழ் பாதாள பாறை. ஆழத்துல இருந்தால் பாதாள பாறைன்னு படிச்சோம். பாதாள பாறை வந்து பெரிய சைஸ்ல இருந்தால் அதை பதோலித்துன்னு சொல்லுவாங்க. இதுல அந்த மலைகள வேர்கள் வரும்னு படிச்சோம். சோ அடுத்த வகுப்புல மிச்சம் பார்ப்போம். சொறி பிள்ளைகள், ஒரு சந்தேகத்துக்கு நேரம் தரையில சொறி, அடுத்த இன்னும் கொஞ்ச நாள்ல அது சரியா போயிடும். ரைட் பிள்ளைகள், இப்ப கொஞ்சம் ப்ளீஸ் லெஃப்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கு 2027 எத்தனை பேர் இருக்கீங்க கை வந்து சொல்ல முடியுமா பிள்ளை? 2027 என்ற அடுத்த வகுப்புக்கு டைம் டேபிள், இன்னொரு டைம் டேபிள போட்டு தொடங்கி கொஞ்சம் வேகப்படுத்துவோம்னு பாக்குறேன். தெரியப்படுத்துங்க பிள்ளைகள், வகுப்பு நடக்கிறத தெரியப்படுத்துங்க. இன்னும் பிள்ளைகள் ஆர்ட்ஸுக்குள்ள பாடங்கள் தெரிவு செய்யல. 2025 26 கொஞ்சம் அக்கறை எடுங்க பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு வழிப்படுத்துறதுக்கு, ஜோக்குரப் எடுக்கிறதுக்கு. என்ற ஜோக்குரப் முக்கியம். ரைட், ஓகே பிள்ளைகள், அடுத்த வகுப்புல சந்திப்போமா? ஓகே ஓகே. 2027 குட் நைட். 2026 25 மறுபடி 8 மணிக்கு அடுத்த வகுப்பு இருக்குது. இலங்கையில மழை வீழ்ச்சி, அதுல சந்திப்போம். 2027 பிள்ளைகள் குட் நைட். ஓகே, தேங்க்ஸ்.